எலியா தீர்க்கதரிசி அவளிடத்துல நேரடியெல்லாம் போய் பேசல. கர்மேல் பர்வதத்துக்கு வந்து கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதுல ஒரு காளைய சந்து சந்தா துண்டிச்சு அது மேல விறகு கட்டைகளை வச்சு அக்கினி கொளுத்தல, அக்கினிக்காக ஜெபம் பண்ணினார். ஓ இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இதெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் நிரூபித்தருளும்னு ஜெபம் பண்ணாரு. பரலோகத்துல இருந்த அக்கினி இறங்கிருச்சு. அந்த அக்கினி இறங்கினதுதான் தாமசம். அதுக்கு பிறகு ஏசபேல் தலையெடுக்க முடியல. கிதரோன் ஆற்றங்கரைக்கு 900 நபர்களை பாகால் விக்கிரக தீர்க்கதரிசிகளை எலியா தீர்க்கதரிசி கொண்டு போய் தலையை துண்டித்து போட்டு தேசத்துல சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு சாத்தானுடைய அதிகாரத்துக்கு ஒரு முடிவை காட்டினார். இன்னைக்கு